எனக்கு கல்யாணம் ஆகி 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதான் நாங்கள் வந்துட்டு நான் மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணத்தை பார்க்க வரேன். இந்த கோயிலே ஒரு ஸ்பெஷல் எங்களுக்கு. ஏன்னா இங்கே தான் நானும் என் கணவரும் வந்து மீட் பண்ணோம். அதில் எங்களோட எல்லா துக்கங்கள் எல்லா சந்தோஷத்தையும் இந்த கோயில் அம்மா பார்த்துருக்காங்க. இதில் அம்மாவோட அப்பாவோட கல்யாணத்தை பார்க்குறது ஒரு பிறவி பலனை அடைஞ்ச மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்குது. இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணி ஒரு மாதிரி ப்ராப்பராக இருந்தது. ரொம்ப ஒரு பாசிட்டிவாக ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சியாக வந்து போகிறோம். இந்த சர்ரியல் மொமெண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வசமாக ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் முதல் முறையாக நான் நேரில் வந்து பார்க்குறேன். அது வந்து அம்மா எங்களை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என் கணவருக்கு வந்துட்டு அவரோட டியூட்டி இதில் அப்படி வர முடியாது. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கும் ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி ஒரு அண்ணா கூட இருந்து எல்லாமே அது அம்மா வந்து எங்களை ஒரு தம்பதியராக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இன்றைக்கி அவர் கையால் திரும்ப மாங்கல்யம் போட்டுக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற நம்மளுடைய சித்திரத்தோட வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று நம்ம வரலாற்றில் ஒரு மிக சிறப்பான நாள் அப்படின்னா நம்மளுடைய திருக்கல்யாணம், மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாணம் மிக சிறப்பாக எல்லா மக்களும் நல்ல ஒரு திருப்தியாக இந்த வருஷம் நல்ல ஒரு இதாக அமையும். எல்லா ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இந்த தருணம். நம்ம தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறோம். நானும் என்னுடைய மனைவி தான் முதல் தடவையாக நாங்கள் வந்து பார்த்துருக்குறோம் நேரடியாக. ஸோ எல்லா டிவியில் வந்து பார்த்துருக்கோம். முதல் தடவை பார்த்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது.